வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டன் நமக்கு வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆடுகளுக்கு பூரா நம்ம இறை கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. எப்பவுமே நான் நம்ம 8:30 போட்டுருவோம். இன்றைக்கி மணி 10 மணி ஆச்சு. ஏன்னா கிளைமேட் அப்படி ஆயிடுச்சு. வெறும் சாரலாக விழுந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா கிளைமேட்டை? வெறும் சாரலாகவும் விழுந்துக்கிட்டு இருக்குது. ஆடுக்கு தேவையான மக்காச்சோளம் கொண்டு வந்தாச்சு. ஒரு தண்ணி வச்சு ஆடுக்கு ஊரம் ரெடியாக இருக்குது. நான் இதுக்கு நம்ம அந்த உள்ளுக்க கொட்டகத்து உள்ள நீட்டாக நல்லா கூட்டி செஞ்சு அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா இற விட போகிறோம். பார்த்திங்கன்னா ஆடுகளை அப்புறம் திறந்து விட்டாச்சு. இந்த ஒரு ஆடு மட்டும் நல்ல வேலை சோழியை முடிச்சிருக்கோம். ஆடுகளை பூரா திறந்து விட்டாச்சு. பார்த்திங்கன்னா இது மேயுது. இந்த ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 6 நாளாகவே இந்த காலையில் சாயந்தரம் இந்த மாதிரி மழை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஆடுகளை பூரா நம்ம திறந்து விட்டாச்சு. இந்த இதுதான் பெரிய டேஞ்சரஸ் இருக்குது. ஆடுகளை பூரா திறந்து விட்டாச்சு. அப்போ குடத்துக்குள்ளே போவோம். குடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாமல் இருக்குது. நேற்று போட்ட இறை அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. இறை ஒன்று விடலை, எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. கூட்டம் பூரா நீட்னஸ் இல்லாமல் இருக்குது. கூட்டணும். இங்கனக்குள்ளே ஒழுகுது. எந்த இடம் தெரியல. தண்ணி சுட்டடிச்சிக்கிட்டு இருக்குது. இங்கேன்னா சொட்டடிச்சிக்கிட்டு இருக்குது. தண்ணி நேற்று வச்சு காலி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி விடணும். நீட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆடு ஊரம் பார்த்திங்கன்னா எப்படா இற விடுவான்னு ரெடியாக இருக்குது. பொதுவாகவே நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஆடனை பாருங்கள். இப்போ ஒன்றும் வேலையே செய்ய விட மாட்டேங்குது. ஆடு ஊரம் உள்ள பொதுவாக நம்ம திறந்து விட்டு அங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேயும் போட்ட பிறகு வரோம். இப்போ பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆச்சுனால இப்போ இதாக இருக்கும், பசி அதிகமாக இருக்கும் போல். உள்ளே வந்துடுது. வெளியே போய் மேய மாட்டேங்குது. உள்ளே நம்ம வேலை செய்ய விட மாட்டேங்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா கதவு போட்டிடணும். அதுதான் பெஸ்ட்டு. நம்மளுக்கு கதவு போட்டினாட்டே நம்ம அடுத்த வேலையை செய்ய முடியும். இல்லாட்டி பார்த்திங்கன்னா உள்ளே வேலை செய்ய விடாமல் நம்ம சுற்றி நிற்கும். இந்த ஆடுகளை பூரா பாருங்கள். பார்த்திங்கன்னா குடத்தை பூரா நீட்டாக குத்தியாச்சு. நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி ஃபுல் பண்ணி வச்சாச்சு. குடத்தை பூரா நீட்டாக வச்சாச்சு. நீட்டாச்சு. இப்போ ஆடுக ஊற போட்டோம்னா உடனே பார்த்திங்கன்னா ஆடுக ஊற ரெடியாக வந்துடும். அடுத்து போட்ட பொருள் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளம் எல்லாம் போட்டாச்சு. மக்காச்சோளம் போட்டாச்சு. ஆடுக ஊற ரெடியாக இருக்குது. இப்போ திறந்து விட்டோம்னா பாருங்கள், துப்புன்னு ஓடியாரோம். திறந்து விடத்தையும் செய்யணும். திறந்து விட்டோம்னா திறந்து விட்டால் எப்படி வருது பாருங்க. இந்த மைத்தடம் ஆடுக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சல். இந்த ஆடு இருக்குது. இந்த ஆட்டுக்கு தான் மைத்தடம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு காய்ச்சல். இது ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. ஊசி ஓட்டிருக்கு. மாத்திரை சாயந்தரம் 6:30 மாத்திரை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கிளைமேட் சேஞ்சினால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி வரது சகஜம்தான். அதாவது ஒரு 2 நாளாக இறை எடுக்காமல் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆடை இந்த இருக்குது. இந்த ஆடு பார்த்திங்களா. இந்த ஆடுக்கு கழிச்சல் ஏற்பட்டுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த டானிக் கொடுத்தோம். கழிச்சலுக்கு 5 ml குடிக்க சொன்னாங்க. 5 ml கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாத்திரை இதில் முழுக்கி இந்த ஆட்டுகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நல்லா நீட்டாக இதுதான் முடிச்சு. பொட்டுகளுக்கு முடிச்சு. இந்த மாதிரி எப்படி சாப்பிடுங்க பாருங்கள். மக்காச்சோளத்தை உடனே நம்ம மக்காச்சோளத்தை கொடுக்கக்கூடாது. சொன்ன மாதிரி 50 கிராமாக நம்ம கூட்டிக்கிட்டு இருக்கணும்.
இப்போ வந்து இந்த மைத்தர நாள் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இறை சாப்பிடுது. ஒரு 3 நாள் இறை சாப்பிடாமவே இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஆடும் ஒன்றா இது ஒரே நாளைக்கு நமக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் போட்டு வச்சிட்டோம். அப்புறம் நம்ம குட்டையில் உள்ள சாமிப்படம் திருப்பதி விநாயகர், சுந்தர மகாலிங்கம் நமக்கு வந்து குலசாமி. நம்ம ஆடுகளுக்கு ஒரு இறை வச்சாச்சு, நீட்டாகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டுக்கு வந்து நம்ம வைக்கோல் வந்து நம்ம பொத்தி வச்சிட்டோம். ஏன்னா நம்ம சாரலாக வந்துக்கிட்டு இருக்குல்ல, நல்லா இது தார்பாயை போட்டு பொத்தி வச்சாச்சு. நினச்சின்னா வந்து வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் ஆடுகளை ஒரு திங்காது. அப்புறம் நெல் பார்த்திங்கன்னா வந்து சுற்றி விளைஞ்சிருச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, மழை வந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு நெல் நல்லா விளைஞ்சி சாஞ்சிச்சுன்னா முளைச்சி ஆரம்பிச்சிடும். முளைச்சின்னா அப்புறம் விவசாயிகளுக்கு நஷ்டம்தான். நெல் நல்லா விளைஞ்சிச்சு. அப்படி ஆடுகளுக்கு நம்ம இறை வச்சுட்டு அடுத்த நாள் வந்து இன்றைக்கி ரொம்ப லேட்டு, 10 மணி ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து 8:30க்கு வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்.